ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரிவசி அப்படிங்கிற ஒரு நியூ ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிக்கெஸ்ட் ஏர்ட்ராப்ன்ட்டு சொல்லலாம். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.75 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்ன்ட்டு பார்த்தோம்னா OKX வெஞ்சர், பெனான்ஸ் லேப், கேட்.ioன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தலைங்களாம் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட ப்ரைவேட் சேலில் $0.1 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு $50 to $80 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2 digit ப்ராஃபிட் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஏர்ட்ராப் இப்போ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு ஏர்ட்ராப் பற்றின அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை நான் யூடியூப் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இந்த ஏர்ட்ராப்போட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அண்ட் நம்மளுடைய டெலகிராமில் கூட இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மேலே இருக்கிற இந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூ பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. கீழே பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அதையே நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் ரெஃபரல் கோட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் கோடு என்டர் பண்ணி ஆகணும். இந்த ரெஃபர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ரெஃபர் கோட் நீங்கள் என்டர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நம்மளுடைய டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மஸ்ட் ரெஃபர் கோடு என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் காட் இட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து உங்களோட வேலெட்டை பேக்கப் எடுக்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மேனுவலாக பேக்கப் எடுத்துக்கலாம், இல்லை கூகுள் டிரைவில் கூட சேவ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பேக்கப் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்னுட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கும். கோ டு ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் செக் மை ரிவார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட் செக்ஷனுக்கு வந்துடும். கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ அண்ட் NFTன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிப்டோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட கிரிப்டோ வேலெட் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஏர்ட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 0.03 சோல் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு $5 கிட்ட வரும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். பட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2 digit ப்ராஃபிட் வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி $50 to $80 கிடைக்கும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி கைஸ், ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோல் வந்து டெபாசிட் பண்ணணும். சோல் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். எந்த வேலெட்டும் உங்களோட சோல் இருக்கோ அந்த வேலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்சேஞ்சாலும் ஓகே தான். நான் வந்து என்னோட ஃபேண்டம் வேலெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சொலனா காயின் இருக்கும். இதுதான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். சொலனா செலக்ட் பண்ணிவிட்டு பேக் டு இந்த வேலெட்டுக்கு வந்தீங்கன்னா மேலே டாப்பில் உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். ஜஸ்ட்டு டேப் பண்ணி அட்ரஸ் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ண அட்ரஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு 0.03 சோல் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சோல் வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரிசீவ் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகாது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ நம்ம NFT மின்ட் பண்ண போகிறோம். NFT ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த NFT எப்படி மின்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரூஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா NFT வந்து மின்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல அன்வெரிஃபைடு அப்படின்ட்டு இருக்குது. இதை நம்ம வந்து வெரிஃபைடு ஹியூமனாக மாற்றணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் மின்ட் NFT அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃபேஸ் ஸ்கேன் அப்படின்ட்டு இருக்கும். உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். சத்தோஷி ஆப்பில் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இதில் வந்து பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் ஃபேஸ் ஸ்கேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 2 hours later. ஸோ கைஸ், ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் NFT அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மின்ட் NFTயை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோல் வந்து NFT மின்ட் பண்ணுறதுக்காக ஃபீஸ் வந்து கேட்டிருப்பாங்க. 0.025 சோல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து 0.03 சோல் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு மின்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே மின்ட் NFT அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். லோடிங் ஆகிட்டு இருக்குது.
ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சென்ட் அப்படின்ட்டு வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து NFT மின்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கோ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பேக் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NFT ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு NFT ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, NFT வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு NFT ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு NFT ரிசீவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கிரிப்டோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களோட சோல் வந்து கம்மியாக இருக்கும், அப்படின்னா NFT மின்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜஸ்ட் பேக் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிற இந்த ரிவார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள், கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு 700 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அர்லி பேர்டுக்கு 300 ப்ளஸ் நம்ம NFT மின்ட் பண்ணதுக்கு 400. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட் வந்து ரெஃபர் கோட் என்டர் பண்ணணும், அப்போ தான் இந்த 300 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைவ்னஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எனபிள் ஆகலை. இன்கேஸ் உங்களுக்கு எனபிள் ஆச்சு அப்படின்னா இந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டாஸ்க் எனபிள் ஆச்சு அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடர் போர்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளோட லீடர் போர்டை இப்போ நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு ஸ்பேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு கிரிப்டோக்குள்ளே போங்க. மேலே இருக்கிற இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ரிவார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே ஃபுல்லாக கீழே வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபுல் ரேங்கிங் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்ச் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரேங்கிங் என்ன அப்படின்ட்டு வரும். ஸோ 23,000 சில்லறை கிட்ட இருக்கும் நம்மளோட ரேங்கிங். இந்த ரேங்கிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சில ரெஃபர் பண்ணணும். அப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்போ உங்களோட ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும். அதிகமான ரேங்கிங் நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து உங்களுக்கு அதிகமான அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் NFT மட்டும் கிளைம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 700 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இது மூலியமாக உங்களால் ஒரு நல்ல இன்கம் ஆன் பண்ண முடியும். இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா ரெஃபர் பண்ணலாம். அதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோடு கிடைக்கும். இந்த கோடு மூலிமா உங்களோட ஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப அது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த NFT மின்ட் பண்ணி பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார்ஸ், இந்த ஸ்டார்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ப்ரைவேட் சேல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினோட வேல்யூ வந்து 0.1 இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட 700 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா $70. ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அண்ட் லிஸ்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னா 0.3 போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஸோ கைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுங்கள். NFT மின் பண்ணுற எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டோக்கனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் இதை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்மளுடைய டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஏர்ட்ராப்போட நாங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.